வணக்கம், வெல்கம் டு மாணவன்.com. இந்த வீடியோவில் React.js அப்ளிகேஷனுக்குள்ள Bootstrap எப்படி இன்ஸ்டால் பண்ணுறங்கிற ஸ்டெப்பை தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா npm install react bootstrap அப்படிங்கிற ஒரு பேக்கேஜை நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் ஒரு ஃப்ரெஷ் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் இப்போ பார்த்துட்டிங்கன்னா பை டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் React Bootstrap இன்ஸ்டால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு npm install bootstrap. இப்போ ஸ்டைல் ஷீட்டை இம்போர்ட் பண்ணணும். இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து உங்களுடைய app.css இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். இதை விட நான் பெஸ்ட் ஐடியா என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த CDN லிங்க், இந்த லிங்க் இருக்கு இல்லையா, பூட்ஸ்ட்ராப்போடைய பேசிக் லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய index.html பப்ளிக் டைரக்டரியில் இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய ஹெட்டு செக்ஷன், ஓகேங்களா, அதாவது வந்து ஹெட்டு செக்ஷனில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா டைட்டிலுக்கு முன்னாடி இல்லை டைட்டிலுக்கு அப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த காம்போனண்ட் கிரியேட் பண்ணாலும் பார்த்துட்டிங்கன்னா இந்த React Bootstrap லைப்ரரியிலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். பட்டன் இல்லை வேறு ஏதாவது காம்போனண்ட் இருந்தாலும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கணும். இப்போது இதை ஃபஸ்ட்டு நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிங்க. உங்களுடைய app.jsல பார்த்துட்டிங்கன்னா பை டிஃபால்ட்டாக இந்த காம்போனண்ட் தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே நான் ஜஸ்ட் வந்து இந்த கோடை ரிமூவ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு போனீங்கன்னா இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய இந்த Bootstrap அந்த பட்டன் எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த லிங்க் இருக்கு இல்லையா, index.html, இதை நீங்கள் ஆட் பண்ணல, இந்த ஸ்டைல் ஷீட்டை ஆட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு பட்டன் க்ரியேட் ஆகும். பட் அந்த பட்டனுக்கான ஸ்டைல் ஷீட்டை எதுவும் ஆட் ஆகாது, ஓகேங்களா. ஸோ அதனால் இங்கே ஆட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இம்போர்ட்டும் பண்ணலாம். இம்போர்ட் பண்ணியும் பாருங்கள். ஸோ நான் வந்து என்ன உங்களுக்கு கைட்லைன் கொடுக்குறேன் அப்படின்னா லிங்காக கொடுங்க. ஏன்னா இது வந்து CDN லிங்க்கு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும். இப்போது இன்னும் எல்லா காம்போனண்ட்டும் நீங்கள் லோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எந்தெந்த காம்போனண்ட்லாம் வந்து உங்களுக்கு தேவையோ எல்லாத்தையுமே நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். நேவ் பார், அப்புறம் ஃபார்ம் கண்ட்ரோல், டேபிள் எல்லாத்தையுமே நீங்கள் எதுலேருந்து வந்து இம்போர்ட் பண்ணணும்னா React Bootstrap. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்கே எல்லாத்தையும் காப்பி பண்ணியிருக்கிறேன். இப்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு Bootstrap அழகாக ஆட் ஆகிருக்கு. நேவிகேஷன் பாரு, காலம், டேபிள் எல்லாமே இருக்குது பாருங்கள். ஸோ இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ டோட்டலி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து npm install react bootstrap, அதுக்கப்புறம் bootstrap, அதுக்கப்புறம் இந்த லிங்க்கை index.html ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் க்ரியேட் பண்ணுற காம்போனண்ட்டுக்கு தேவையான bootstrap பட்டன் இல்லை bootstrap நேவிகேஷன் பார் எது வேணுமோ அதை நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். இந்த கோடை வந்து உங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் பார்த்துட்டிங்க அப்படின்னா எங்களுடைய டெலிகிராம் சேனலில் ஆட் ஆகிக்கிங்க. ஸோ டெலிகிராமில் ஆட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க்கும் நாங்கள் ஷேர் பண்ணுவோம்.